குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் வந்து 2.2 அதில் சம் நம்பர் வந்து 3 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த ரியல் நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதில் வந்து எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான், நல்லா பொறுமையாக சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. 3 மைனஸ் ஐ இன்ட்டு எக்ஸ் minus 2 minus I into y plus 2i plus 5 and 2x plus minus 1 plus 2i into y plus 3 plus 2y are equal. இப்போ சொல்யூஷன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐங்கிற பார்ட் வந்து இமேஜினரி பார்ட்டு, எக்ஸோட பார்ட் வந்து ரியல் பார்ட்டு. இந்த இதை வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினை முதல்ல கிவன் அதை முதல்ல எழுதிக்கணும். எப்போவுமே ஃபஸ்ட்டு 3 மைனஸ் ஐ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் ஐ இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2i ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 2x ப்ளஸ் minus 1 plus 2y into y plus 3 plus 2y. இதான் அவங்க கொடுத்துருக்கிற கிவன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாத்தையுமே உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 3 இன்ட்டு எக்ஸு ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வெளியில் என்ன பார்ட் இருக்கோ அதை கூட மல்டிப்ளை பண்ணணும். உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணணும். 3 இன்ட்டு எக்ஸு 3x, ஐ இன்ட்டு எக்ஸு ஐஎக்ஸு. இப்போ இங்கே மைனஸு, இங்கே வந்து எதுவுமே இல்லை. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்னென்னா மைனஸ் வந்துடும். அப்போது இதை உள்ளே கொடுத்து அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 3x மைனஸ் ஐஎக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 2i ப்ளஸ் 5 ஈக்குவல் டு, அதே மாதிரி அடுத்த இந்த பக்கத்தில் இருக்கிறதையும் நம்ம உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2x ப்ளஸ் மைனஸ் 1 இன்ட்டு 1னா ஒய்னா மைனஸ் ஒய், அதே தான் இங்கே எழுதியிருப்போம். மைனஸ் ஒய் ப்ளஸ் 2i ஒய் ப்ளஸ் 3 ப்ளஸ் 2y எல்லாத்தையும், அதாவது நம்ம உள்ளே கொடுத்து மல்டிப்ளை, ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணி இந்த ஸ்டெப்பை எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, சூஸிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ். ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் தனித்தனியாக பிரித்து எழுத போகிறோம். அப்போது ரியல் பார்ட்டை மட்டும் எழுதுகிறோன்னா 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5 இது மட்டும் தான் வரும். அடுத்து இதில் இருந்து நம்ம இமேஜினரி பார்ட்னா ஐ பார்ட்டெல்லாம் தனியாக எடுத்தது. அப்புறம் அப்போ ஐ இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு, அடுத்து இங்கே அதே மாதிரி ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு எழுத போகிறோம். அப்போ 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 ப்ளஸ் ஐ இன்ட்டு 2y ப்ளஸ் 2, அதாவது ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் பிரித்து எழுதியிருக்கோம் இந்த ஸ்டெப்பில். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் போத் சைட்ஸ் வி கெட். நம்ம ரெண்டு பக்கமும் ஈக்குவலி ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் ஈக்குவல் பண்ண, போத் சைட்ஸ் ஈக்குவல் பண்ண பிறகு நம்ம எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரியல் பார்ட்டை மட்டும் எழுதியிருக்கிறோம். 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 3. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்னென்னா, இந்த ப்ளஸ் டேம் எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்து 0. அப்போது ப்ளஸ் டேம் இந்த பக்கம் வந்தோம்னா மைனஸ் ஆயிரும். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5 ப்ளஸ் 2x இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் 2x மைனஸ் ஒய் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 3 இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் 3 ஈக்குவல் டு என்ன வந்துடும் 0. அப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாமா? 3xையும் 2xையும் சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ். 2y இங்கே மைனஸ் 2y இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. அப்போ என்ன வரும்? மைனஸ் ஒய். 5ல் வந்து 3ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு 2 கிடைக்கும். அதே தான் அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருப்பேன். எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 2. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அந்த ஈக்குவேஷனை, அதுக்கு அடுத்து ஒரு ஈக்குவேஷன் இமேஜினரி பார்ட் ஈக்குவேஷன் இருக்கும்ல, அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்போ அவங்களுக்கு என்ன இருக்கும்? மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 2y ப்ளஸ் 2. அப்போ அதை வந்து நீங்கள் ப்ளஸ் டைம் இந்த பக்கம் கொண்டு வர போகிறீங்க. அப்போது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 ப்ளஸ் 2y இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் 2y ப்ளஸ் 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸ் எக்ஸு, இப்போது இங்கே ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கே மைனஸ் 2y இருக்குது. உங்களுக்கு சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இப்போது நம்ம எல்லா பக்கமும் மைனஸை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் எக்ஸ் ஆயிரும். மைனஸ் ஒய் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஒய் ஆயிரும். ஈக்குவல் டு 0 ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இருந்து செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ 1 மைனஸ் 2 வி கெட். ஃபஸ்ட் சப்ட்ராக்ட் 1 அண்ட்
2 ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ரெண்டு ஈக்குவேஷனையும் முதல்ல எழுதிக்கோங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -2 எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு டேமை நம்ம கேன்சல் பண்ணி ஒரு டேமை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்போ மைனஸ், அதாவது எல்லா பக்கமும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ப்ளஸ் எக்ஸ் இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் அடிபட்டுரும். அப்போ இங்கே மைனஸ் ஒய் இருக்கும். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது மைனஸ். அப்போ மைனஸ் ஒய் உங்களுக்கு என்ன கிடைக்கும் -2y விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே -2 0 என்ன கிடைக்கும் -2. இப்போ இதிலேருந்து நம்ம ஒய்னா இந்த ரெண்டு மைனஸும் உங்களுக்கு என்ன கேன்சல் ஆயிரும். 2 கேன்சல் நம்மளுக்கு என்னது 1. ஒய்யோட வேல்யூ 1 கிடச்சதுனால நம்ம எந்த ஈக்குவேஷனில் போடுறோன்னா 1 ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் y equal to 1 in second equation we get. அப்போ x plus y equal to 0, x plus yயோட வேல்யூ நம்ம 1 substitute பண்ணோம்னா நம்மளுக்கு xோட வேல்யூ கிடச்சிரும். ப்ளஸ் 1 இந்த பக்கம் போச்சுதுன்னா -1. ஸோ அப்போ xோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு -1, yயோட வேல்யூ +1. இதான் ஆன்சர். ஃபைனலாக இந்த ஆன்சர் தான். இதை தான் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி. நீங்கள் பொறுமையாக மெதுவாக செஞ்சாலே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் சால்வ் பண்ணி கொண்டு